வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜமுனா. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முதலாக பார்ப்பவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தவும். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இஞ்சி டீயோட வந்திருக்கிறேன். ஜிஞ்சர் இன்றைக்கு இப்ப மாலை நேரம் வேலையால வந்து சரியான டயர் முடிக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். இஞ்சியை நான் அந்த உரல்ல போட்டு குத்தி எடுத்துட்டு இப்ப நான் எங்கண்ட இந்த சிலோன் டேல தான் பாவிக்கிறோம். நாங்கள் மற்ற இந்த டீ பேக்கெட் தூள் பாவிக்க கூடாதுன்னு சொன்ன முடியாத பாவிக்காதீங்க, அதில் பிளாஸ்டிக்கள் இருக்கிறபடியால. அதே மாதிரி நான் ப்ரௌன் ஷுகர் தான் பாவிக்கிறேன்னா நீங்களும் ப்ரௌன் ஷுகருக்கு மாறுங்க. ப்ரௌன் ஷுகர்ல நல்ல இது இருக்குது. அப்ப நான் இதுல ஒரு கரண்டி தேயிலத்தூளை போட்டுக்கொண்டு ஒரு கரண்டி தேயிலத்தூள் நாங்கள் 3 பேருக்கு அளவான இஞ்சி ஊற்ற போறேன். நான் டீயை போட்டுக்கொண்டு சாயத்தை கொஞ்சம் தண்ணியை கொதிச்சு வச்சுனான் எடுத்துக்கொண்டு ஜிஞ்சர் டீ தானே. அப்போ அளவான சீனி போட்டா சரி, ஒரு கிணக்க போடாதீங்கோ. அளவான டீயை போட்டுக்கொண்டு சோற போடுங்க. இப்போ நீங்கள் குத்தி வச்சிருக்கிற ஜிஞ்சரையும் இதுக்குள்ள போடுங்க. இப்போ இது வந்து உண்மையா நல்ல மழை காலங்கள்லையும் உங்கள ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்கன்னா மழை காலங்கள்லையும் இங்க கனடாவில் இருக்கிறார்கள் இந்த விண்டர் காலத்துக்கும் நல்ல இது சூப்பரான இது அதாவது இது நல்லா உங்களுக்கு தெரியும். இஞ்சியில எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த சாப்பாடு உணவுகளை சுமிக்க பண்ணும். மற்றது நிறைய வருத்தங்களுக்கு இந்த கொரோனாவில இருந்து எங்களை பாதுகாத்ததே ஜிஞ்சர்ன்னு தான் நாங்கள் சொல்ல போனோம். அப்படி ஒரு அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா ஜிஞ்சரை மட்டுமே தண்ணியை ஹாட் வாட்டர்ல போட்டு சுட வச்சு குடிப்போம். அது நாங்கள் இந்த கொரோனாவில இருந்து தப்பினது எங்களுக்கு ஜிஞ்சர் தான். அந்த மாதிரி அப்படி நாங்கள் சூப்பராக அன்றைக்கு ஜிஞ்சர் டீ ஓரளவு ரெடி ஆகிட்டுது. சிம்பிளான விஷயம்தான், நீங்களும் செய்து பார்க்கலாம். ஜிஞ்சர் டீ செய்யறது பெரிய பிரச்சனை இல்லை. சிம்பிளா தான் ஜிஞ்சரம் பட்டி ஜிஞ்சரை குத்தி போடுறதான் அதுல இந்த சிறப்பு. இப்ப ஜிஞ்சர் டீ ரெடி, அதோட பிஸ்கெட்டும் ரெடியா. ஓகே,